தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய பக்தியும் முக்தியும் என்ற நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வு வினா விடையாக அமைந்துள்ளது. உங்களின் முதல் எதிரி எது? மமதை. யார் உண்மையில் அழகுடையவன்? ஆண்மை, பணிவு, சகிப்புத்தன்மை, வாய்மை, பேரன்பு முதலிய தெய்வீக பண்புகளை பெற்றவன். எது அடிமைத்தனத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது? ஆசை. எது நம்மை விடுதலை பெற வழிவகுக்கின்றது? ஆசையின்மை. எது உண்மையான செயல்? எண்ணுதல். மூடன் யார்? தூல சரீரத்தோடு தன்னை ஒப்பிடுகிறவன். பணக்காரன் யார்? ஆத்மாவை பற்றிய அறிவை பெற்றவன். பிச்சைக்காரன் யார்? ஆசைகளின் இருப்பிடமானவன். பயங்கர பிணியது? பிறப்பு இறப்பு. இந்த பிணிக்குரிய மருந்து எது? பிரம்மஞானம். எது மோசமான தீ? காமவெறி. எது உண்மையான உலகம்? மனம். உங்களின் மெய் நண்பன் யார்? கடவுள். விலங்கு யார்? காமவெறி பிடித்து அலையும் மனிதனாவான். மிக மோசமான போதையூட்டும் பொருள்கள் யாவை? பணம், பதவி, காம வெகுளியாகும். மிகவும் தொந்தரவு செய்யும் உடல் உறுப்பு எது? நாக்கு. மோசமான குணம் எது? கோபம். உயரிய தர்மம் எது? தன்னலமற்ற தொண்டு. நல்லவன் யார்? இரக்கமுடையவன். கீழானவன் யார்? தன்னலம் மிகுந்தவன். மோசமான நரகம் எங்கு உள்ளது? பொறாமை, குறும்புத்தனம், வெறுப்பு இவை நிறைந்த மனத்தில் உள்ளது. சீரிய சொர்க்கம் எங்கு உள்ளது? அன்பு, இரக்கம், உதார குணம் இவை ததும்பும் இதயத்தில் உள்ளது. மிகச் சிறந்த பலவான் யார்? அகிம்சையை போற்றுகிறவன். பழிச்சொற்களையும் தீமைகளையும் பெரும் தண்டனைகளையும் புன்முறுவலுடன் தாங்கி நிற்பவனே சிறந்த பலவான் ஆவான். பலகீனன் யார்? முன்கோபி. உயரிய சந்தோஷவான் யார்? துறவி. மிகவும் துன்பப்படுகிறவன் யார்? பணக்காரன். மிகவும் அழகுடையவன் யார்? யோகி. மிகவும் குரூப்பி யார்? பேராசை பிடித்து அலைபவன். இவ்வுலகில் மிகவும் அபாயகரமானது எது? உலகியல் மனிதனின் தொடர்பு. சீரிய சோதனை எது? ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமாகும். சிறந்த என்ஜின் டிரைவர் யார்? கடவுள். அதிசய இயந்திரம் எது? மனது. உலகத்தில் பெரிய தொழிற்சாலை எது? மனத்தொழிற்சாலை. உண்மை குடியன் யார்? செல்வச் செருக்கினாலும் அதிக படித்ததினாலும் மதிமயங்கி நிற்பவன். உங்களது தலையாய கடமை என்ன? இந்த உடல் இயந்திரத்தின் டிரைவரை கண்டுபிடித்து அவரை நேசித்து அவருக்காக வாழ்ந்து அவருக்கு தொண்டு செய்து அவரை தெரிந்து உணர்ந்து அவரில் வாழ்ந்து அவருடன் இரண்டர கலத்தலே ஆகும். திருடர்கள் யார்? காமம், கோபம், பேராசையாகும். குருடன் யார்? காமவெறியன். எது மனிதனுக்கு மிகவும் நன்மையை தரவல்லது? நல்லார் இணக்கம். எது உயரிய டானிக்? பிரம்மச்சரியம். எது மிகவும் பெரிய புண்ணிய நதி? ஞானகங்கை. மரணத்தை விட மோசமானது எது? இகழ்ச்சி. எது ஒருவனை அறவே பயமற்றவனாக ஆக்குகிறது? பிரம்மஞானம். பூவுலக வாழ்வில் ஒருவனுக்கு உரிய சிறந்த தத்துவம் எது? நல்லவனாக இரு, நல்லதையே செய். இதுவே சிறந்த தத்துவம் என்று வினா விடை பகுதியை அழகுற நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். நாளைய நிகழ்வில் சிவானந்த வாணி என்னும் தலைப்பில் அன்பர்களுக்கான அருள் கடிதங்கள் சிலவற்றை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ்.
வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.